நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அருண்குமார். தாவேகா தலைவர் அவர்களோட கிறிஸ்துமஸ் விழா, அதாவது விஜய் அவர்கள் கலந்துக்கிட்ட கிறிஸ்துமஸ் விழா வந்து நடைபெற்றது. இதுல வந்து விஜய் அவர்களுக்கே வந்து ஒரு பெரிய ட்விஸ்டா வந்து அங்க நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிறுபான்மையின மக்கள் அந்த ஓட்டையெல்லாம் கவர்வதற்காக கிறிஸ்துமஸ் விழா வந்து கொண்டாடினார். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து திமுக வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினாங்க. அதுக்கு போட்டியா நானும் வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து கொண்டாடினாங்க. ஸோ அதில் வந்து ஆர்காட் நவாப் இந்த மாதிரி நிறைய கிறிஸ்துவ இயக்கங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன பேசுனாங்க அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதில் விஜய் அவர்கள் வந்து குட்டி ஸ்டோரி அந்த மாதிரி வந்து நிறைய டைரக்டாக வந்து திமுகவை ஏதாவது சொல்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ இதுல வந்து பேசின ஆர்காட் நவாப் அவர் பேசின பேச்சு தான் மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் கடந்த சில பரப்புரைகளில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விமர்சனம் வச்சாரு அரசு மேல. ஆனால் ஆர்காட் நவாப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் மிகவும் பாதுகாப்பான மாநிலம், அதாவது மத மோதல்கள் இல்லாத மாநிலம், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம், ஒட்டுமொத்தமாவே பாதுகாப்பான மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப விஜய் மூஞ்சியை பார்க்கணுமே, ஆடலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு அவர்னால எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியாம ஒரு எல்லாம் கலந்த ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்லியிருந்தாரு, பொருளாதாரத்துல தமிழ்நாடு முன்னேறவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பொய் பரப்புரை வந்து வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கும் வந்து ஒரு சம்மட்டி அடி கொடுத்திருக்காரு ஆர்காட் நவாப். அதாவது இந்தியாவிலே வந்து பொருளாதாரத்துல 2வது இடத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்தியாவிலே பொருளாதாரத்துல 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி வந்து 16% ஜிஎஸ்டிபியோட வந்து முதல் இடத்துல இருக்கு. இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கிற அந்த ஒரு டேட்டா படி மொத்தம் வந்து 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயமும் விஜய் அவர்கள் மூஞ்சில வந்து ஒரு கலவையான ரியாக்ஷனை வந்து கொடுக்க வச்சுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவர் பேசியிருந்தாரு. அதுல வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, ஒரு தலைவரோட அந்த தலைமை பண்பு எதை வச்சு முடிவாகும் அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த கூட்டம் கூடுறது, அதை வந்து நிர்வகிக்கிறது, இதை பொறுத்து தான் வந்து ஒரு தலைவரோட பண்பு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து எல்லாருமே அந்த கரூர் இன்சிடென்ட்டை வந்து ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அது போக வந்துட்டு இவர் கூட்டுற ஒவ்வொரு கூட்டங்களையும் நடக்கிற பிரச்சனைகள், அதனால வந்து எழுற விமர்சனங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா வந்து இவர் வந்து கரூர் கூட்டத்தை வந்து சரியா கூட்டல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கும் வகையில அவரோட பேச்சுன்றது இருந்தது. ஏன்னா ஒரு தலைமை பண்பு அப்படின்றதே அதை சரியா நிர்வகிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவுமே விஜய் அவர்களுக்கு நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியாம தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன கரெக்டா இருக்கோ அதை பேசினாங்க. ஆர்காட் நவாப் வந்து என்ன சொன்னாரு, உண்மையான நிலவரத்தை சொன்னாரு. உண்மையான நிலவரம் இதுதான் தம்பி, இதை புரிஞ்சுக்க, தேவையில்லாம வந்து சிறுபிள்ளைத்தனமா ஏதாவது பேசாத அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா விஜய்க்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆர்காட் நவாப். அதே போலதான் இன்னொருத்தவர் பேசினார், அவர் பேர் தெரியல. அவரும் வந்து எப்படி கூட்டத்தை கூட்டணும், எப்படி நிர்வகிக்கணும், ஒரு தலைமை பண்போட எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தின ஒரு அறிவுரையா வந்து விஜய் அவர்களுக்கு வழங்கினார். ஸோ இதையெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு இதை வந்து தன்னோட குறை அப்படின்னு சொல்லாம இது வந்து ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இதை ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசமா பார்க்காம ஓகே நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் வந்து அரசியல இன்னும் பாசிட்டிவா எடுத்தாரு அப்படின்னா அதை வந்து வரவேற்கலாம். திரும்பவும் பழைய கதைகளே திரும்ப திரும்ப சொன்னாரு அப்படின்னா அவர் திரும்ப திரும்ப எக்ஸ்போஸ் தான் ஆவாரே தவிர அவர் வந்து அதுலேருந்து முன்னேறி மக்களோட வாக்குகளை அதிகமாக பெறுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்பவே குறைவு. அதாவது ஆரம்பத்தில் இருந்த கிரேஸ்ன்றது விஜய் அவர்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிருக்கு. கூட்டத்தை காட்டலாம், ட்ரோன் ஷாட்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஈஸியாக காட்டலாம். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து காரைக்குடியில் ஒரு கூட்டம் நடத்துறாரு. ஏன்னா அந்த கூட்டத்தோட லென்த்தே வந்து ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. ஏன்னா அந்த கூட்டத்தை நான் நேரில் பார்த்தேன். அதையே வந்து டிவியில் பார்க்கும்போது, அந்த ட்ரோன் ஷாட்ல பார்க்கும்போது அப்படியே வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அப்பதான் புரிஞ்சது, நேரில் இருக்கிற கூட்டமும் அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற கூட்டமும் ஒன்று கிடையாது. ஸோ அந்த ட்ரோன் ஷாட்ல வந்து இந்த மாதிரி எடிட்லாம் பண்ணோம் அப்படின்னா அது பெருசாக தெரியும் அப்படின்றது அப்பதான் புரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மக்கள் கூட்டமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறணும். அதுக்கு வந்து இவர் பாசிட்டிவான அரசியலை முன்னெடுக்கணும். மக்கள் பிரச்சனைகளை கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து பேசணும். ஸோ அது வந்து இல்லாதப்ப வெறும் வந்து கூட்டம் காட்டுறது மட்டும் அரசியல் ஆகுது அப்படின்றத வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அந்த கிறிஸ்துமஸ் கூட்டம் வந்து நிரூபிச்சிருக்கு. அது போக வந்துட்டு தமிழ்நாடு வந்து எப்படி சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு பாடம் எடுக்கக்கூடிய வகையில அந்த கிறிஸ்துமஸ் விழான்றது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.